ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு. 7599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியலில் 4700 பேர் இடம்பெற்றனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 80 வேட்பாளர்கள் போட்டி. குறைந்தபட்சமாக உதகை, கூடலூர், அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் தலா 6 பேர் போட்டி. ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை மண்ணில் புதைக்கும் தைரியம் எவருக்கும் வராது என்று முதலமைச்சர் திட்டவட்டம். யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. திமுகவின் திட்டங்கள் இருக்கும் வரை ஸ்டாலின் தான் தமிழகத்தை ஆள்வதாகவும் அறிவிப்பு. கொரோனா காலத்தை கொள்ளையடிக்கும் வாய்ப்பாக அதிமுக பயன்படுத்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக அரசு கொரோனா காலத்தையும் எப்படி கையாண்டது உங்களுக்கு தெரியும். அதிமுக அரசு கொரோனா காலத்தை கொள்ளையடிப்பதற்காக அதற்குரிய வாய்ப்பாக பயன்படுத்தி, உண்மையிலே கொரோனா காலத்தில் ஒரு அரசாங்கத்துக்கு இணையா ஹெல்ப்லைன் என்று அறிவித்து செயல்பட்டது திமுக தான். எதிர்க்கட்சியாக இருக்கும் போதே கொரோனா காலத்தில் 76 லட்சம் உணவுப் பொட்டலங்களை திமுக வழங்கியதாக தகவல். கூவத்தூரில் கொட்டம் அடித்தவர்களால் நாடே வெட்கி தலைகுனிந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இங்கிருந்து 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கூவத்தூர் இருக்கு. அங்கே கூத்தடிச்சாங்க, கூவத்தூர் கூத்தடிச்சவங்க அவங்க. அந்த அவமான காட்சிகள் தான் நாடு முழுக்க ஒளிபரப்பாகி எல்லோரும் வெட்கி தலை குனிஞ்சிட்டு இருக்கிறோம். வெயிட் அண்ட் சீ பழனிசாமி தங்களின் வாய்க்கொழுப்புக்கும் கொட்டத்திற்கும் முடிவு கட்டப்படும் என்றும் பிரச்சாரம். திமுகவுடன் தான் காங்கிரஸ் உள்ளதாக விஜயின் புகார்களுக்கு மறுப்பு தெரிவித்தார் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார். The Indian National Congress under the leadership of Rahul ji and Mr. Kalkar ji, we stand united with Stalin ji. We will support. There is only one Congress called the Indian National Congress. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பிரச்சாரம். பதவி கிடைத்த பின் ஆசி பெறுவதில் தவறு என்ன இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அப்புறம் எப்ப பார்த்தாலும் காலில் விழுவுறீங்க. ஐயோ, நாட்டில் அதே முக்கியம். நாட்டில் உனக்கு எதுக்காக முதல் மந்திரி கொடுத்தாங்க, நீ என்ன செஞ்சின்னு சொல்லு. அதை விட்டுட்டு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலை பிடிச்சிட. நான் பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன், இதுல என்னங்க தப்பு? செல்வ செழிப்பில் இருக்கும் ஆணவத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் கண்டனம். கலைஞரை விட மிக அதிகமாக பொய்களை சொல்லி மக்களை ஸ்டாலின் ஏமாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விதை ஒன்று போட்டா சொரன்னா முளைக்கும். அது மாதிரி அவர் என்னென்னலாம் பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றிடுவார் கருணாநிதி, அதை விட பன்மடங்கு பொய் செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுத்தா ஸ்டாலினுக்கு பொருத்தமா இருக்கு. சட்ட சிக்கலால் தான் மெரினாவில் கலைஞர் உடல் அடக்கத்திற்கு இடம் மறுக்கப்பட்டதாக விளக்கம். எந்த கட்சி எந்த சின்னம் என்பது தெரியாமலேயே
வேட்பாளர்களை ஸ்டாலின் நிறுத்தியுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். இப்ப நேத்து திருவண்ணாமலையில் பேசிட்டு இருக்காரு. பேச பேச மறந்துட்டாரு. வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் எந்த சின்னன்னு தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. எங்க அவி கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது கோவச்சுக்குவார், சொன்ன கோவச்சுக்குவார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் சொன்ன பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவது இதனால தான். திமுகவில் 4 அதிகார மையங்கள் இயங்குவதாகவும் கண்டனம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் போதையில்லாத மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாயிட்டது. உண்மைதானே? பட்டு தொட்டி நகரத்தில் வீதி தோறும் மக்கள் அதிகமாக நடமாறுகின்ற பகுதி எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறாங்க. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா விற்கிறதுக்கு யார் துணை நிற்கிறா? திமுக நிர்வாகிகள் துணை இருப்பதாக செய்தி. ஆக கஞ்சாவை எப்படி காவல்துறை கட்டுப்படுத்த முடியும்? ஏழைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து திமுக அரசு கவலைப்படுவது இல்லை என்றும் கண்டனம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மோட்டார் சைக்கிளில் வந்து வாக்களித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று பரிசு டோக்கன் விநியோகம். ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினரை திமுகவினர் விரட்டி பிடித்ததால் பரபரப்பு. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் 89.2% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். அசாமில் 85.1%, கேரளமில் 77.5% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக அறிவிப்பு. புதுச்சேரி திருக்கனூரில் வாக்குச்சாவடியில் பாஜகவினர் வாக்கு சேகரித்ததாக எதிர்க்கட்சியினர் வாக்குவாதம். இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்தது காவல்துறை. கேரளம் சட்டப்பேரவை தேர்தலில் தனது வாக்கினை பதிவு செய்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். கண்ணூரில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களித்தார். கேரள மாநில சட்டசபை தேர்தலில் பிரபல நடிகர்கள் மோகன்லால், மம்முட்டி உள்ளிட்டோர் வாக்கு செலுத்தினர். மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர்கள், நடிகைகளும் வரிசையில் காத்திருந்து ஓட்டளித்தனர். சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும் என பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் உறுதி. அண்ணாமலைக்கு எந்த மனக்கசப்பும் இல்லை என்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் திட்டவட்டம். ஓசி பஸ்ஸில் போகும் யாரும் எனக்கு ஓட்டு போட வேண்டாம், நான் ஏசி பஸ் தருகிறேன், அதில் காசு கொடுத்து போங்கள் என சீமான் தேர்தல் பிரச்சாரம். ஓசி பஸ்ல ஓட்ட மாட்டேன், எனக்கு போடாத, தயவு செய்து போட்டாத. ஓசி பஸ்ல போறவன் எவனும் எனக்கு போட்டாது. நான் ஏசி பஸ் தானே, காசு கொடுத்து போ, காசு கொடுத்து போ, அதுக்கு உரிய கட்டணத்தை செலுத்தி போ. காசுக்கு வேலை தாரேன்,
சம்பளம் தாரேன். தற்சார்பு மிக்க தன்மானத்தோடு வாழ்கிற, உன்னையை நீயே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தாரேன். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறு வாக்கு கேட்ட ஆர் ராசாவால் குழப்பம். சட்டமன்ற தேர்தல் என்பதை மறந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு கேட்டுவிட்டு புறப்பட்டுச் சென்றார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.